என்றும் உங்களில் ஒருவன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆயிரத்தி 1957 ஆண்டு இந்திய எதிர்ப்பு மாநாடு ஆகட்டும், 1967 ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்த, அதேபோல் 1963 திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் வெற்றியாகட்டும், 2021 ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் தொடக்கமாகட்டும். திருவண்ணாமலை என்றாலே திமுக மலை என்கிற அளவுக்கு கழகம் தொடங்கின காலத்திலிருந்து இப்ப வர திருவண்ணாமலை திமுகவோட கோட்டை. திருவண்ணாமலையை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தனி மாவட்டமாக உருவாக்கினார். இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் திருவண்ணாமலையை மாநகராட்சியாக தர முயற்சி இருக்கிறோம். இப்படி உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் உங்ககிட்ட ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். திருவண்ணாமலை மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டமும் இங்கே வந்திருக்கீங்க. மலைகளும் அருவிகளும் நிறைந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி. திருவண்ணாமலையும் கள்ளக்குறிச்சியும் திராவிட மாடல் 2.0க்கு ரெடியா? இன்னும் சத்தமா? மகிழ்ச்சி. இப்போ இந்த 2 மாவட்ட வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். வேட்பாளர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எதிலும் எதிலும் வல்லவர், எப்போதும் வல்லவர். அவருக்கு அறிமுகம் தேவையா? அவருடைய ஆற்றலுக்கு சான்றாதான் சென்னையில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, மெரினாவில் கலைஞர் உலகம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், திருவாரூர்ல கலைஞர் கோட்டம், கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலம். அப்படிப்பட்ட வேலுவுக்கு திருவண்ணாமலை தொகுதியில் மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்கணும். அடுத்து கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கு பிச்சாண்டி. இளைஞர் அணியில என்னோடு பயணித்தவர் பிச்சாண்டி. திருவண்ணாமலை நகரமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அமைச்சர், சட்டமன்றத்தினுடைய துணைத் தலைவர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். அடுத்து செங்கம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மூப்பே கிரி. மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக இருந்து 2 முறை செங்கம் தொகுதியில் வெற்றி பெறும் அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்றவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து செய்யாறு சட்டமன்ற தொகுதி
நமது வெல்லும் வேட்பாளர் ஓ ஜோதி. செய்யாறு ஒன்றிய தலைவராக இருந்து மக்கள் பணியாற்ற தொடங்கி எம்எல்ஏவா ஆனவர். செய்யாறு சிப்காட் விரிவாக்கம், மாவட்ட தொடக்கத்தினுடைய கல்வி அலுவலகம், பேருந்து நிலையம் சீரமைப்பு ஆகியவற்றை தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து வந்தவாசி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அம்பேத்குமார் அவர்கள் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றிய அம்பேத்குமார் 3வது முறையாக போட்டியிடுகிறார். வந்தவாசி, திண்டிவனம், செய்யாறு, காஞ்சிபுரம் ஆகிய நகரங்களை இணைக்கின்ற 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையா மாற்றும் திட்டத்தை கொண்டு வந்தது இவரது சாதனை. அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். அடுத்து கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் பே.சு.தி. சரவணன். கழகத்தின் மூத்த முன்னோடி பே.சு. திருவெங்கடத்தினுடைய அருமை மகன். 2 முறை பெரிய கிளாம்படி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறார். எப்படி கடந்த முறை வெற்றி பெற வச்சீங்களோ அதே போல உதயசூரன் சின்னத்தில் அவருக்கு வாக்குகளை அளிக்கணும். அடுத்து போலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த சரவணன். வழக்கறிஞரான சரவணன் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு போலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். அடுத்து ஆரணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்த்தனன். கண்ணமங்கலம் பேரூராட்சி தலைவரான இவர் பேரூராட்சி முழுவதும் புதிய சிமெண்ட் சாலை, குடிநீர் பைப் லைன், நூலகம் ஆகியவற்றை அமைச்சு மக்கள் பணி ஆற்றியிருக்கிறார். அவருக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன். தியாகதுர்கம் ஒன்றிய செயலாளராக இருந்து கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக உயர்ந்திருக்கிறார் வசந்தம் கார்த்திகேயன். ஏழை எளியவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினதுக்காக மக்களுடைய நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர். கடந்த முறையைப் போலவே ரிஷிவந்திய மக்கள் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் உதயசூரியன் 8வது முறையா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இதிலிருந்த உதயசூரியனுடைய செல்வாக்க நீங்க புரிஞ்சிக்கலாம். உதயசூரியனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை நீங்கள் வழங்கிட வேண்டும்.
அடுத்து உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் GR வசந்தவேல். BE பட்டதாரியான இவர் விவசாயம் செய்கிறார். மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய குழு தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் ஆகிய பொறுப்புகளை வகித்து மக்கள் தொண்டாற்றியவர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த கு. மாலதி, என்னுடைய இனிய நண்பர், இனிய சகோதரர், எழுச்சி தமிழர் சகோதரர் தொல் திருமாவளுடைய சகோதரி மகள். வழக்கறிஞரான இவருக்கு பானை சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை இவங்க எல்லாருக்கும் அவரவர் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும்னு உங்களில் ஒருத்தனா கேட்டுக்கிறேன். வெற்றி உறுதிதானா? சத்தம் பத்தாது. வெற்றி உறுதிதானா? சத்தம் இன்னும். நன்றி. சீட்டு இப்போ உறுதியாயிடுச்சு. அதனால வேட்பாளர்கள் உட்காரலாம். சீட்டு உறுதியாயிடுச்சு.